வணக்கம் தோழர்களே. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உளுந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தை குறித்து ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் மிகவும் விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்வாகவே பேசியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த விவசாயத்தை அதுவும் இந்த இந்திய நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த விவசாயத்தை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வாக்கிறதுக்காக ஒன்றிய அரசு அதானியோடு சேர்ந்து செய்த முயற்சிகளை எல்லாத்தையுமே தங்களுடைய ஈடு இணையற்ற ஒப்பற்ற தியாகத்தால் அவர்களுடைய சூழ்ச்சிகளை வென்றெடுத்து காட்டினார்கள். நம்மளுடைய இந்திய விவசாயிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாப்லையும் ஹரியானாலையும் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே அன்னைக்கு போராட்டம் பண்ணி நரேந்திரா தலைமையான ஒன்றிய அரசு அதானியோடு கூட்டு செய்து அந்த சதி சட்டத்தையே முறியடிச்சாங்க. விவசாயிகள் அப்போ போராட்டம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னாக்கா பலரும் விவசாயிகளுக்கு ஃபண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சையை கிளப்புனாங்க. அத்தனை சர்ச்சைகளுக்கும் விவசாயிகளுக்கு எப்படி பணம் வந்தது அப்படின்றது குறித்தெல்லாம் விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்துக்கு எப்படியெல்லாம் நிதி திரட்டினார்கள், அதுக்காகவே அவர்கள் முன்னாடியே இப்படியெல்லாம் இது பண்ணாங்க. அந்த உணவுப் பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஊராக போய் எப்படி சேகரித்து அந்த போராட்டத்தை வலுப்பெற்ற வச்சாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தி ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக அந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகள் மீது காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகின்ற சில உதவாக்கரை ஜென்மங்கள் இதுங்கெல்லாம் வயிற்றுக்கு சோறு தான் திங்குதா, வேற என்ன திங்குது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு கேடுகட்ட ஜென்மங்கள் நிறைய இருக்குது. அந்த கேடுகட்ட ஜென்மங்களே கேடுகட்ட ஜென்மம் எதுனாக்கா, சமீபத்தில் ஏர்போர்ட்டில் பெண் காவலர்கிட்ட ஒரு பழின்னு ஒரு அறை வாங்கினாங்க இல்லைங்களா, அந்த நடிகை கங்கனா தான் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் மீண்டும் விவசாயிகள் மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்காங்க. இவருடைய கண்ணம் எத்தனை முறை பலன் அழிந்து பதம் பார்க்கப்பட்டாலும் இது திருந்தாத ஜென்மம் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மனுவை தூக்கி வச்சுட்டு கொண்டாடக்கூடிய குரூப்பு. மனு சாஸ்திரத்தின் படி, சனாதனத்தின் படி விவசாய தொழிலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இழிவான தொழிலா மனுவும் சொல்லுது, சனாதனமும் சொல்லுது. அப்படிப்பட்ட விவசாயத்தை பார்க்கக்கூடிய விவசாயிகளை ரொம்பவும் கேவலமா சூத்திரனாக நடத்தியது தான் இந்த சனாதனமும் மனு தர்மமும். அதை பின்பற்றக்கூடிய இந்த கேடுகட்ட குரூப், அதாவது இந்த கங்கனா ரணாவத் மாதிரியான ஆட்கள் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் போராட்டத்தை மீண்டும் மீண்டும் கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிச்சயமாக சொல்லணும்னாக்கா நரேந்திரா குரூப்போடைய கைங்கரியம் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கங்கனா பிஜேபியில் இருக்காங்கன்னு மட்டும் சொல்லலை, நரேந்திரா முதலாக அதான் பார்த்தீங்கன்னா தான் தான் விஸ்வகுரு அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டி தன்னை யாரும் எதிர்க்க முடியாத பிம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் மெஜாரிட்டி அரசு, இப்போ மைனாரிட்டி அரசு, அப்போ மெஜாரிட்டி அரசாக இருக்கும்போது தன்னை எவனும் தொட முடியாது நினச்சிட்டு இருக்கும்போது இந்திய விவசாயிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அடித்த அடியில் அந்த 56 இன்ச்சு அந்த போராட்டம் தான் பஞ்சராக தொடங்கி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மைனாரிட்டி அரசாக நிற்கிதுனாக்கா அதுக்கு விவசாயிகள் போராட்டம் மிக மிக முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட சூழலில் இதையெல்லாம் தாங்க முடியாத இந்த கேடுகட்ட ஜென்மங்க விவசாயிகள் போராட்டத்தை இழிவுபடுத்துறதுக்காக தொடர்ந்து அந்த போராட்டங்கள் கொச்சைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் இந்த கங்கனா என்ன பண்ணியிருக்குனாக்கா, அந்த போராட்டத்தின் போது பார்த்தீங்கன்னாக்கா பல பாலியல் வன்கொடுமைகள் நடந்ததாகவும் தூக்கிலிடுதல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமான ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சம்பவம் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராடிய போதும் இந்த சங்கி குரூப்புகள், அப்பொழுது ஆளும் அதிமுக அரசு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதை சார்புடையவர்கள் எல்லாம் அந்த மெரினா போராட்டத்தின் போது பார்த்தீங்கன்னாக்கா ஆணுரைகள் நிறைய கிடைத்தது அப்படின்ற மாதிரி அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தினாங்க. அந்த போராட்டத்தை பெண்களுக்கு பாதுகாப்பில்லா சூழல் இருந்துன்னு சொல்லிட்டு கொச்சைப்பட சேம் பேட்டர்ன் அப்படியே எடுத்துட்டு விவசாயிகள் போராட்டத்துக்கு இது பண்ணாங்க. அதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னெழுச்சியாக யாரும் போராடினாக்கா அவர்களை ஒடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்படி இல்லைனாலும் மீண்டும் அந்த மாதிரி போராட்டங்கள் மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த தன்னெழுச்சி போராட்டங்களில் ஒன்று தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டில் நடந்த மாதிரி துப்பாக்கி சூடுகள் நடத்துவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முடிந்ததுக்கு பிறகு போலீஸ் வைத்து தடியடித்து அந்த மாதிரி வேலையும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி மக்களுடைய
தன்னெழுச்சியாக எழுந்து தங்களுடைய உரிமைக்காக நிற்கிற மக்களை இழிவுபடுத்துகின்ற வேலையை வந்து செய்கிறாங்க. இன்னைக்கு கங்கனாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு செருப்படி கொடுத்துருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு அவர் சாதாரணமாக சொல்லியிருப்பாரா? விவசாயிகள் போராட்டம்லாம் முடிஞ்சு அந்த மசோதாவே வாபஸ் பெறப்பட்டதுக்கு அப்புறமேட்டும் கங்கனா தொடர்ந்து இதை ஏன் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? அப்போ இவரை கட்டுப்படுத்துறது கூட உங்களுக்கெல்லாம் வக்கில்லையா தேசிய தலைமைக்கு அப்படின்னு தான் கேள்வியாக இருக்குது. மொத்தத்தில் கங்கனாவை வைத்து கொண்டு தொடர்ந்து விவசாயிகளை இழிவுபடுத்துகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வெளிப்படையாக செய்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் தான் எல்லாத்துக்கும் எழும்புது. தொடர்ந்து கங்கனா அவர்கள் வந்துட்டு இதே போன்ற வேலைகளை செய்துட்டு இருந்தாக்கா அவர் திங்கிற சோத்துக்கே வந்துட்டு வேட்டு வச்சுக்குவாருன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரியான கேடுகட்ட சொர்ணையற்ற ஜென்மங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நாடாளுமன்றத்திலேயும் உக்காந்துக்கிட்டு நம்ம பணத்தை வந்து வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கின்ற உயரத்துக்கு கங்கனா போன்ற இந்த சில்லறைகள் படுத்துகின்ற இந்த சில்லறைகள் சொல்கின்ற விமர்சனங்கள் பதில் சொல்லணும்னாலும் ராகுல் காந்தி அவர்கள் விவசாயிகள் போராட்டத்தை குறித்து ஒருத்தர் இவ்வளவு வெளிப்படையாக அருவறுப்புக்கத்தக்க வகையில் அபாண்டமாக பழி சொல்றாங்கன்னு சொன்ன ராகுல் காந்தி அவர்கள் கொந்தளிச்சு போனாரு. ராகுல் காந்தி அவர்கள் கொந்தளித்து போய் இது நாட்டு விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது சொல்கிறேன், இந்த ஆர்வக்கோளாறு கங்கனா வந்துட்டு இப்போ ஏன் இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்கனாக்கா ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வேணும். ஏன்னா இப்போ வந்துட்டு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியோடைய அவர்களோட ஆட்சி காலத்தில் நடந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இது குறித்தும் அந்த எமர்ஜென்சி பீரியட்ல நடந்த சில சம்பவங்கள் குறித்தும் ஒரே படத்தை வந்து இயக்கி இருக்கிறாரு. அந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கும் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்துட்டு செப்டம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. தன்னுடைய படத்துடைய ப்ரமோஷனுக்காக தான் இப்படி விவசாயி அவர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு. ஏன்னா கங்கனா அவர்கள் சமீபத்தில் எடுத்து எந்த படமும் வந்துட்டு பெரிய லெவலில் ஹிட்டு கொடுக்கல. அவங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் டல் ஆகிடுச்சு. அதனால் இவர் டைரக்ட் பண்ண படமாக வந்து தப்பிக்கணும்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை பேசி அது மூலம் தன்னுடைய படத்துக்கு ப்ரமோட் பண்ணிக்கலாம்னு பார்க்குறாங்க. ஒருவேளை வந்துட்டு இந்த படம் வந்து தியேட்டரில் தூக்கி எறியப்பட்டாக்கா ரசிகர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்திற்காக வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ப்ரமோஷன் தேர்றதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்ற சந்தேகமெல்லாம் இருக்குது. எது எப்படினாலும் சரி, இந்த கங்கனா ரணாவத் போன்ற கேடுகட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் இருப்பதே ரொம்ப அருவருக்கத்தக்க. விவசாயத்தை மதிக்க தெரியாத விவசாயிகளை நீங்கள் ஒன்று கடவுளாலாம் இங்கே யாரும் போட்டுருங்கன்னு நம்ம சொல்ல கிடையாது. அட்லீஸ்ட் அவர்களையும் மனிதர்களாக மதிங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம், பெண்களையும் விவசாயிகளையும் வந்துட்டு யாரும் இங்கே கடவுளாலாம் நீங்கள் கொண்டாட தேவையில்லை. அவர்களையும் மனிதர்களாக மதித்து வாழ விட்டாலே போதும் அப்படின்னு தான் சொல்லிக்கிறோம். அதனால் கங்கனா ரணாத்வா போன்றவர்களை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பதோடு நிறுத்தாமல் அவருடைய தொடர்ந்து இது போன்று பேசிகிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிக்கொள்கிறோம். இது குறித்து அடுத்தடுத்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.